ட்ரம்பை கொல்வது எங்கள் கடமை. பழி வாங்க துடிக்கும் ஈரான். காமினியின் இறுதிச் சடங்கில் பெரும் அதிர்ச்சி. உலக பொருளாதாரத்தின் உயிர் நாடியாக விளங்கும் ஹார்முஸ் ஜலசந்தியில மீண்டும் ஒருமுறை போர் மேகம் சூழ்ந்திருக்கு. அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தான கையோடு சர்வதேச கடல் எல்லையை தாண்டி சென்ற சரக்கு கப்பல்கள் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியிருக்கிறது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. இதுக்கிடையில ஈரானினுடைய முன்னாள் உச்சபட்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனியின் இறுதிச் சடங்கில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மற்றும் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவை நேரடியாக கொல்வோம் அப்படின்னு விடுக்கப்பட்ட பகிரங்க மிரட்டல்கள் அமெரிக்கா ஈரான் மோதல உச்சகட்டத்திற்கு எடுத்து சென்றிருக்கு. ஜூலை 9 வரை தற்காலிக போர் நிறுத்தம் அப்படின்னு அமெரிக்கா அறிவித்திருந்தாலும் இந்த மௌனம் அமைதியா அல்லது புயலுக்கு முந்தைய அச்சமா? இன்று ஒட்டுமொத்த உலகமே பதற்றத்துடன் கவனித்துக் கொண்டிருக்கும் இந்த அரசியல் மற்றும் இராணுவ சூழலின் பின்னணி குறித்து விரிவாக பார்ப்போம். 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. உலகளாவிய எரிசக்தி விநியோகத்துல மிக முக்கிய தளமா விளங்கக்கூடிய ஹார்முஸ் ஜலசந்தி பகுதியில மீண்டும் ஒரு போர் பதற்றம் உருவாகி இருக்கு. ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையிலான சுமூகமான சூழல் தற்காலிகமா நீடிக்கிறது அப்படின்னு கருதப்பட்ட நிலையில எதிர்பாராத விதமா மேற்கொள்ளப்பட்ட ஏவுகணை தாக்குதல் உலக நாடுகளை அதிர்ச்சியில ஆழ்த்தி இருக்கு. நேற்று சர்வதேச கடல் எல்லைக்குள்ள சரக்கு போக்குவரத்து மேற்கொண்டிருந்த 2 கப்பல்கள் ஈரானினுடைய புரட்சிகர காவல் படையின் இலக்கா மாறியிருக்கு. இந்த தாக்குதல்ல கப்பல்கள் பலத்த சேதம் அடைந்திருக்கு. ஊழியர்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டிருந்தாலும் வர்த்தக போக்குவரத்திற்கு தடையாக செயல்படும் இத்தகைய வன்முறை கடல்வழி பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கியிருக்கு. போர் நிறுத்த ஒப்பந்தத்தினுடைய விதிகளுக்கு முற்றிலும் முரணானதா இந்த நிகழ்வு பார்க்கப்படுது. கடந்த காலங்கள்ல அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே நிகழ்ந்த ராணுவ நடவடிக்கைகள் வளைகுடா நாடுகள்ல பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. கத்தார் உள்ளிட்ட இடங்கள்ல அமைந்திருக்கக்கூடிய அமெரிக்க ராணுவ முகாம்களை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதல்கள் 2 தரப்புக்கும் இடையிலான உறவை மிகவும் மோசமான நிலைக்கு தள்ளி இருக்கு. தற்போது மீண்டும் ஒரு மோதல் உருவாக 2 நாட்டு தலைமைகளுடைய பரஸ்பர அவநம்பிக்கையே முதன்மை காரணியாகவும் இருக்கு. அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய கடும் போக்கு அணுகுமுறைக்கும் ஈரானினுடைய தற்காப்பு படைகளுடைய செயல்பாடுகளுக்கும் இடையே ஏற்படும் மோதல் இந்த பிராந்தியத்தை ஒரு எரிமலை பகுதியில அமர வைத்திருக்கிறத போன்ற சூழலை உருவாக்கி இருக்கு. மேலும் ஈரானின் முன்னாள் உச்சபட்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனியின் மறைவு இந்த சிக்கலான சூழல்ல ஒரு முக்கியமான திருப்பு முனையா பார்க்கப்படுது. வரும் ஜூலை 9 வரை இறுதி சடங்குகள் நடைபெறுவதால பெரும் போர் நடவடிக்கைகளை ஒத்திவைக்க அமெரிக்கா ஒருமனதா முன் வந்திருக்காங்க. இந்த இடைப்பட்ட காலம் பதற்றத்தை தணிக்க உதவும் ஒரு சிறிய வாய்ப்பா கருதப்படுது. ஆனா இந்த மௌனத்தை ஒரு அமைதியா கருத முடியுமா அல்லது புயலுக்கு முந்தைய அமைதியா அப்படின்ற ஐயம் அரசியல் ஆய்வாளர்களிடையே வலுவா அமைந்திருக்கு. மேலும் அலி கமேனியின் இறுதிச் சடங்கு நேற்று தெஹ்ரான்ல நடைபெற்றிருக்கு. இதுல பெருந்திரளான மக்கள் கலந்து கொண்ட நிலையில அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை கொல்லணும் அப்படின்ற கோஷங்களும் எழுந்திருக்கு. அமெரிக்கா ஈரான் போர் காரணமா 4 மாதங்களுக்கு மேலாக தாமதமான இந்த இறுதிச் சடங்குல ஈரானினுடைய அரசியல் மற்றும் இராணுவ உயர்மட்ட தலைவர்கள் பலரும் பங்கேற்றிருக்காங்க. மேலும் அமெரிக்காவுக்கு மரணம், இஸ்ரேலுக்கு மரணம் உள்ளிட்ட கோஷங்களை முழக்கமிட்டிருக்காங்க. மேலும் ட்ரம்ப் மற்றும் நெதன்யாகுவை கொல்லணும் அப்படின்ற வாசகங்கள் அடங்கிய பில்போர்டு சுவரொட்டிகளும் அங்க வைக்கப்பட்டிருந்திருக்கு. இந்த இறுதிச் சடங்கு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய கவிஞர் முகமது ரசூலி கமேனியின் ரத்தத்தின் மீது சத்தியமா சொல்ற ட்ரம்பை கொல்வது எங்கள் பொறுப்பு அப்படின்ற சர்ச்சைக்குரிய வகையில பேசியிருக்காங்க. அவர் மேலும் உலகிலேயே மிக மோசமான மனிதன் அப்படின்னும் இன்னும் உயிருடன் இருப்பது ஏன் அப்படின்னும் எங்கள் தலைவரை கொன்றவரை நாம் ஏன் கொல்லக்கூடாது, அதை செய்யல அப்படின்னா அது எங்களுக்கு அவமானம் அப்படின்னு ஆவேசமா கூறியிருக்காங்க. கூட்டத்துல பங்கேற்ற 29 வயதான கோலாம் ரேசா சபூனி அப்படின்றவரு எங்கள் தலைவரை கொன்றுவிட்டீர்கள், அதற்கு பழிவாங்க ட்ரம்பை கொல்ல வேண்டும் என்பதற்காகவே நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கமேனியின் உடல் தெஹ்ரானில் இருந்து ஈரானின் பல நகரங்கள் மற்றும் அண்டை நாடான ஈராக் வழியா எடுத்து செல்லப்பட இருக்கு.
உறுதியா அவருடைய சொந்த ஊரான மஷ்ஹாத்தில் இருக்கக்கூடிய இமாம் ரேசா தர்காவில் வியாழக்கிழமை நல்லடக்கம் செய்யப்பட இருக்கு. இப்போ அமெரிக்கா ஈரான் இடையே இடைக்கால அமைதி ஒப்பந்தம் இருந்தாலும் கூட நிரந்தர அமைதி ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் இன்னும் இறுதியாகல. இதனால இப்போ ஒட்டுமொத்த உலக நாடுகளுடைய பார்வையும் அதன் பக்கமே திரும்பி இருக்கிறது அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. இது போன்ற உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள். பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.